திட்டங்களை பத்தி கேட்கிறாங்க. அந்த சகோதரிகள் நாங்கள் தேயிலை பறிக்க அதிகாலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி விடுவோம், அதனால காலையில் சமைக்க மாட்டோம். ஆனா இப்போ எங்க குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பள்ளிக்கூடத்திலே சாப்பாடு கொடுக்கறாங்க. காலையும் மதியமும் எங்க குழந்தைங்க ஸ்கூல்ல சாப்பிடுறாங்க. அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கு. அதே போல உரிமை தொகையும் ஒவ்வொரு மாசமும் சரியாக 15ஆம் தேதி வந்துடுது. அவசர தேவைக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கவும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு மனநிறைவோடு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, எங்களோட நீண்டகால கோரிக்கை ஏத்துக்கிட்டு திமுக அரசு தான் எங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து 16,000 ரூபாய் போனஸ் கொடுத்திருக்குதுன்னு மகிழ்ச்சியா சொல்றாங்க. நம்ம ஆட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஏழை குடும்பத்தை எடுத்துக்குங்க. அந்த குடும்பத்தில் முதியோர் இருந்தா அவங்களுக்கு மாசம் 1,200 ரூபாய் உதவித்தொகை. அந்த வீட்டு குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை. அவங்க வீட்டில் கல்லூரிக்கு போற ஒரு மகள் இருந்தா புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய். அதே வீட்டில் ஒரு இளைஞர் இருந்தா அவருக்கு நான் முதல்வன் திட்டத்தில் இலவசமா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. அந்த வீட்டில் இருக்கிற 3 பெண்களும் விடியல் பயணம் திட்டத்தில் பேருந்துல இலவசமா பயணம் செய்யறதுனால மாசம் எப்படியும் 2000 ரூபாய் மிச்சம். அதாவது நம்ம திட்டங்களால நேரடியாக ஒரு குடும்பத்திற்கு மாசம் 5000 ரூபாய் போய் சேருது. அது மட்டுமல்ல, மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு முன்னோடி திட்டம். இதுல 1 கோடி பேருக்கு நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து டெஸ்ட் எடுத்து மருந்துகள் கொடுத்திருக்கிறோம். பல லட்சம் பேருக்கு நோய்கள் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு தீர்வு கண்டிருக்கிறோம். தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை அடுத்து அறிவிச்சிருக்கிறோம். அதாவது மாணவர்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் விரைவில் தரப்போகிறோம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நேரடியாக பயனடைகிற வகையில் பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை நிறைவேற்றுறோம். அதனாலதான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்க்கிறாங்க. இப்ப நான் பட்டியலிட்டது ஒரு சிறு துளிதான். இதே மாதிரி ஏராளமான திட்டங்களை சாதனைகளை 3 ஆண்டுக்குள்ள நாங்க செஞ்சிருக்கோம். முழுசா சொன்னா இந்த தேர்தல் பிரச்சார கூட்டமா மாறிடும், சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக மாறிடும். இந்த திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு? தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த 2 ஊரும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின இரட்டை தாக்குதல் தான் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி. தொழில் நிறுவனங்கள்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. மோடியை நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோடு புலம்புறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நடத்தக்கூடியவங்களை பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன். அதுல பேசுறவங்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய மேற்கு மண்டலம் வளர மன்மோகன் சிங் ஆட்சி தான் காரணம். ஆனா பாஜக ஆட்சியில பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டின்னு
கோவை திருப்பூர் தொழில்கள் தங்களுடைய அடையாளத்தையே இழந்துருச்சுன்னு தங்களுடைய மனக்குமுறல வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமா, பஞ்சு நூல் விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு எத்தனை முறை திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்கள் வெள்ள நிறுத்தம் போராட்டம் பண்ணாங்க. வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரிடியாக அமைஞ்சிருச்சு. தவறிய கடனை செலுத்த 6 மாதம் வரை இருந்த அவகாசத்தை சர்பாசி சட்டத்தில் 3 மாதமாக குறைச்சு தொழிலதிபர்களோட சொத்துக்களை ஏலம் விட்டதுதான் அவர் தந்த பரிசு. டெக்ஸ்டைல் மட்டுமல்ல, வாகன உற்பத்தி, பெட் கிரைண்டர் உற்பத்தி, சிறு குறு பவுண்டரிகள், இன்ஜினியரிங் மோட்டார் பம்புகள் உற்பத்தி, விசைத்தறிகள்னு இந்த பகுதிகளுடைய எல்லா துறைகளையும் மிகப்பெரிய மந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி உருவாக்கி இருக்கு. நேற்று கோவையில் சொன்ன பகிரமான குற்றச்சாட்டை திருப்பூர்லையும் மக்கள் மன்றத்தில் வைக்க நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்தில் தொழில் தொடங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் நேற்று. அதுல கூடுதலா இன்னொரு செய்தி சொல்றேன். இப்போ PLI திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்தில் தொழில் தொடங்க சலுகை தராங்க. இவங்க தான் இப்போ கோவைக்கும் திருப்பூருக்கும் ஓட்டு கேட்டு வராங்க. நம்மளை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு அரசு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த நிறுவனங்களுக்கென இந்தியாவிலே முதல் தனியா கொள்கையை கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. 1970ஆம் ஆண்டிலேயே சிட்கோ நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்கள்ல 127 தொழிற்பேட்டைகள் இருக்கு. ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கிற வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடங்கி இருக்கு. 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட கடன் வாங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 3ஆவது இடம் வகிக்குது. தமிழ்நாட்டில் சுமார் 50 லட்சம் நிறுவனங்கள் இருக்கிறதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இது நாட்டில் மொத்த சிறு குறு நிறுவனங்களோட எண்ணிக்கையில் 7.8 விழுக்காடு. தமிழ்நாட்டில் இருக்க MSME நிறுவனங்கள்ல குறு நிறுவனங்கள் 99 விழுக்காடு. வளர்ந்து வரும் துறைகளுக்கான மையமாகவும் தமிழ்நாடு உருவாகி வருது. இது மூலமாகத்தான் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் MSME நிறுவனங்கள் மேம்பாட்டுக்காக அனைத்து திட்டங்களையும் தீட்டி கொடுத்துகிறோம். நாட்டில் எளிமையா தொழில் புரியும் பட்டியலில் தமிழ்நாடு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 14வது இடத்தில் இருந்துச்சு. பெருமையா சொல்றேன், இப்போ 3வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். அடுத்து முதலிடத்தை பிடிக்கிறது தான் நம்முடைய இலட்சியம். தமிழ்நாடு அரசால் இதுவரை 6 புதிய தொழிற்பேட்டைகள் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் 6 புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்குற பணிகள் நடைபெற்று வருகிறது. ஈரோடு, மதுரை, நெல்லை ஆகிய நகரங்களில் வட்டார தொழில் மையங்கள் நிறுவப்பட இருக்கு. சேலம், ஓசூர், கடலூர், தஞ்சாவூர் நகரங்களிலையும் வட்டார புத்தொழில் மையங்களை நிறுவன பணிகள் நடைபெற்று வருது. சிறுகுறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக மட்டும் இந்த ஆண்டு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய எண்ணம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளரும், தொழில் முதலீட்டாளர்கள் பயன்பெறுவாங்க, ஏராளமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால்தான் இன்னைக்கு கூட பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்புகளை சந்திச்ச போது அவங்க சொன்னது, நீங்க நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறீங்க,
இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா உறுதியா சொல்றேன், தேர்தல் முடிந்தவுடன் உங்களை அழைத்து பேசி தீர்த்து வைக்க வழிவகை காணப்படும் உறுதி கொடுக்கிறேன். சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின். ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன். இப்படி நாம் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நாட்டையே பாடுபடுத்துற பாஜக கூட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு பழனிசாமி வராரு, வந்துகிட்டு இருக்காரு. இப்போ பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையை தவிர அவருக்கு மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதுதான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். ஆனா எந்த காலத்திலும் பிரதமரை எதிர்த்து, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பழனிசாமியால் கட்சி நடத்த முடியாது, அரசை நடத்த முடியாது. ஏன்னா சசிகலாவிடமிருந்து பன்னீர்செல்வத்தை பிரிச்சு தர்மயுத்த நாடகம் நடத்த வச்சதே பாஜக தான். சசிகலா சிறைக்கு போன பிறகு முதலமைச்சரான பழனிசாமிய தங்கள் பக்கம் கொண்டு வந்ததும் பாஜக தான். இரு துருவங்களாக இருந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒன்று சேர்த்ததும் பாஜக தான். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிக்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. உறுதியோடு சொல்றேன், இந்த தேர்தலில் நேரடி பாஜகவும் மண்ணைக்கவும் பாஜகவோட தொங்கு சதைகளும் படுதோல்வி அடைவாங்க. தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஒரு சேர வீழ்த்துங்க. அதுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய என்னுடைய வெற்றி வேட்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், என்னுடைய பாசமிகு சகோதரர் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். குடிகாத்த குமரன் மண்ணிலிருந்து உங்களை நாடு காக்க அழைக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் வாக்கு இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடும் நமது, 40 நமது, நாடும் நமது, 40 நமது. சொல்லுங்க, நாடும் நமது, 40 நமது. வேகமா, நாடும் நமது, 40 நமது. சத்தம் பத்தாது. நாடும் நமது, 40 நமது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.